இருக்கிற எல்லா ராசிலையும் எந்த ராசிக்குமே இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்கும் இல்லைங்க, ரிஷபராசி ரிஷப லக்னம்க்கு தான் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா சனி 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துல இருக்கிறது தான் சனி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் நம்ம சொல்லலாம். அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா 29 மார்ச் அன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா 7 கிரகங்கள் சேர்க்கை நடக்குது. அதுவுமே உங்களுக்கு 11ஆம் இடத்துல வருது. அது அடுத்த ஒரு இந்த பொசிஷனுக்கு வரணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த சம்பாத்தியம் உயர்த்தணும்னு நினைச்சியா அதை உனக்கு தரேன் அப்படின்னு நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த 2.5 வருடம் சனி 11ஆம் இடத்துக்கே வராரு. அப்போ முக்கியமா நீங்க உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது, புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றது, உங்களை புதுசா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, உங்க முடியிலையா இருக்கலாம், இல்ல ஹேர் கட், இல்ல உங்க உங்களே நீங்க ட்ரெஸ் அப் பண்ணிக்கிறதுலயா இருக்கலாம். எல்லாருமே புது புது விஷயங்கள் யூ கேன் சி சேஞ்சஸ் உங்களுக்கு மேல வர ஆரம்பிக்கிறது. உங்க கான்சென்ட்ரேஷன் உங்க பர்சனாலிட்டி மேல நிறைய விழுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம இப்போ பார்ப்போம். இவங்களுக்கு நான் சொன்னேன், இவங்களுக்கு வரப்போதே டெஸ்ட் ஆஃப் டிசையர்ஸ் ஒரு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். அவங்கள எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கிறாங்க. ரிஜிடாக இருக்கவங்க தான் ரிஷபராசி. ரிஷபம்னு பார்த்தீங்கன்னாலே மாடு சிம்பிள் இல்லையா, மாடு ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அது ஒரு விஷயம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதை மாற்றி இன்னொரு விஷயம் பண்ண வைக்கிறதுன்றது கஷ்டம். அந்த டெஸ்ட் தான் இதுல கொடுப்பாரு. ஸோ ரெமெடிஸ்னு வரும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வராது, அங்க கூட்டமா கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே அங்க ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப ராசி ரிஷப லக்னம். அவங்களுக்கு இந்த 29 மார்ச் 2025 நடந்த சனி பெயர்ச்சி அடுத்த 2.5 வருடம் எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். இருக்கிற எல்லா ராசிலையும் எந்த ராசிக்குமே இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்கும் இல்லைங்க, ரிஷபராசி ரிஷப லக்னம்க்கு தான் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா சனி 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துல இருக்கிறது தான் சனி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பொசிஷன் நம்ம சொல்லலாம். அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா 29 மார்ச் அன்னைக்கே கூட பாத்தீங்கன்னா 7 கிரகங்கள் சேர்க்கை நடக்குது. அதுவுமே உங்களுக்கு 11ஆம் இடத்துல வருது. அது அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அப்படி கொஞ்சம் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது நடக்க போகுது. அதெல்லாம் நீங்க என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அலர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால என்னென்ன நடக்கும், இல்ல பாலிட்டிக்ஸ் ரீதியாகவும் சரி, இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஜென்ரலா கண்ட்ரில இல்ல உலகத்துல அப்படின்னு ரீதியாலும் சரி, அது எல்லாமே நம்ம அதன் மூலமா பார்ப்போம். பட் ரிஷபம்க்குன்னு வரும்போது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெறும் அஸ்ட்ராலஜி மட்டும் இல்லாம சனியோட ரிஷபம்க்கு என்னெல்லாம் ஒத்து போகும், முக்கியமா சனி 11ஆம் இடத்துல வரும்போது என்னெல்லாம் டெஸ்ட் வைப்பாரு, என்ன கர்மிக் டெஸ்ட், என்ன மாதிரியான பேட்டர்ன் நீங்க பார்க்கலாம் உங்க லைஃப்ல, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்ப்போம். வெறும் அஸ்ட்ராலஜியா இல்லாம நம்மளோட பிஹேவியர், நம்மளோட கேரக்டர், இதை நம்ம பிஹேவியர்ல நம்ம கேரக்டர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம்னாலே நீங்க பெரும் அளவு கர்மால இருந்து தப்பிக்கலாம். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா நீங்க கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு, எனக்கு ஏதாவது லைஃப்ல பாசிட்டிவா நடக்கிறதுக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி நான் ஃபீல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தாங்க எங்களோட எனர்ஜி மெடிடேஷன்ஸ் இருக்கு, பக்தி மெடிடேஷன். அது மட்டும் இல்லாம இந்த மெடிடேஷன்ஸ்ல நீங்க எண்ணமற்ற நிலைக்கு போறது அண்ட் தென் உங்க இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ட்ரை அவுட், கோ செக் இட் அவுட் கீழே லிங்க்ல. அண்ட் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு நாங்க ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்க ரெடியா இருக்கோங்க. என்னன்னா நீங்க எங்க டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல வந்தா போதும். அது எப்படி வருதுன்னா நீங்க இன்ட்ராக்ட் பண்றது மூலமா தான். நீங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்றது மூலமா நீங்க கண்டிப்பா எங்க டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல வரலாம். அப்படி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா எங்களோட கிஃப்ட் இருக்கு. அடுத்த ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லயும் நாங்க கொடுப்போம். வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சப்போர்ட்டை காமிங்க. வில் கோ இன் டு த வீடியோ. சரிங்க, இந்த சனி பயிற்சி இருக்கிறதுல ரிஷபம்க்கு தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க, இருக்கிறதுல உங்களுக்கு தான் நல்லா இருக்கு. அண்ட் சனி இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா உங்களோட 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடத்துல இருந்த சனி பாத்தீங்கன்னா வேலை ரீதியான விஷயங்கள், ஜென்ரலாவே பப்ளிக் இம்ப்ரெஷன் உங்க மேல எப்படி இருக்கு, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி கொடுத்துருப்பாரு, கொஞ்சம் டிலே கொடுத்துருப்பாரு. பட் இப்ப 11ஆம் இடம் மூவ் ஆனதுனால அதுல எல்லாம் பாசிட்டிவ் விஷயங்களை கொடுப்பாரு. உங்க கர்மாக்கள்ல பாசிட்டிவ் விஷயங்கள் கொடுப்பாரு. ஏன்னா 10ஆம் இடம்னு வரும்போது அது ஒரு கர்மஸ்தான். அதாவது உங்களுக்கு நிறைய வேலை வாங்கி உங்க கர்மாக்களை அது மூலமா அடைக்க வைக்கிறது தான் 10ஆம் இடம். 11ஆம் இடம்னு வரும்போது தட் இஸ் a very sweet பொசிஷன். ஏன்னா உங்களோட டிசையர்ஸ் தான் 11ஆம் இடம்.
நமக்கு என்ன ஆசைகள் இருக்கு, நம்ம என்னெல்லாம் நம்ம லைஃப்ல பண்ணணும்னு நினைக்கிறோம், அது எல்லாமே வந்து 11ஆம் இடம். அப்ப இந்த 2.5 வருடம் சனி உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா, பல வருடங்களா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நான் உனக்கு தரேன். இவ்வளோ வருடங்களா நீ இந்த விஷயம் இல்லைன்னு நினைச்சியா, அதை உனக்கு தரேன். இதெல்லாம் உனக்கு உன் லைஃப்ல நீ அடையணும்னு நினைச்சியா, அதை உனக்கு தரேன். இந்த பொசிஷனுக்கு வரணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த சம்பாத்தியம் உயர்த்தணும்னு நினைச்சியா, அதை உனக்கு தரேன். அப்படின்னு நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த 2.5 வருடம் சனி 11ஆம் இடத்துக்கே வராரு. அப்போ அந்த ஆசைகள், என்னோட டிசைர்ஸ் எல்லாம் ஈஸியா கொடுத்துருவாரான்னு கேட்டீங்கன்னா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு அதை கொடுப்பாரு. அந்த டெஸ்ட்லாம் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து சனியோட நேச்சரோட ரிஷபம் எப்படி ஒத்து போகுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா முக்கியமா சனி 11ஆம் இடத்துல வரும்போது அந்த பொசிஷனோட எப்படி வந்து ரிஷபம் ஒத்து போகுது. சரி, சனி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஆஸ்ட்ரோ சைக்காலஜில கூட சாட்டன் பேஸ்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த சனி பேஸ்ட் பர்சனாலிட்டிலாம் யாருன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர் வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அண்ட் சனியோட நேச்சர்ல அந்த ஹார்ட் ஒர்க்கிங் குவாலிட்டி இருக்கு. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா தேர் வெரி ஃபிளெக்சிபிள். என்ன சொன்னாலும் அவங்க வந்து ஓகே அப்படியா மீட்ஸ் சுற்றி இருக்கவங்களுக்காக அவங்க கேட்டு அதை நடந்துக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஃபிளெக்சிபிளான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்குன்னு ஏதாவது டிசைர் இருக்கு அப்படின்னா கூட மீதி பேருக்கு இவங்க அதை ஆசைப்படுறாங்க, சரி நம்ம குடும்பத்தார் இப்படி ஆசைப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம இதை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்களோட ப்ரியாரிட்டி இல்லாமல் கூட இருக்கவங்களோட ப்ரியாரிட்டியை அதிகமாக போடுறவங்களா இருப்பாங்க சனி பேஸ் பர்சனாலிட்டி. சனியோட நேச்சருமே அதுதான். சனியோட நேச்சருமே ஹார்ட் ஒர்க்கிங், ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது, மீதி பேரோட விஷஸ் ப்ரியாரிட்டைஸ் பண்றது எல்லாமே வந்து சனியோட நேச்சர். அப்போ ரிஷபம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் ரிஷபம் கிட்ட இருக்கு. ஒரு விஷயத்த நான் எடுத்தேன்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த நேச்சர் ரிஷபம் கிட்ட இருக்கு. ஆனா ரிஷபம்க்கும் சனிக்கும் ஒத்து போகாத ஒரு விஷயம் என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ரிஷபம் வந்து கொஞ்சம் ரிஜிடா இருப்பாங்க. ஒரு முடிவை நான் பண்ணிட்டேன்னா என்னால் அதை மாத்திக்க முடியாது, எனக்கு வந்து இதுதான் கரெக்ட்னு தோணுது, நான் அதை முடிவு பண்ணிட்டு நான் இப்படியே தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த ரிஜிடிட்டி இருக்கும். ஆனா சனி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ஃபிளெக்சிபிலிட்டி. முக்கியமா 11ஆம் இடத்துல வரும்போது நீங்க என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல உங்க லைஃபுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். உன்னோட கூட இருக்கவங்களோட ப்ரியாரிட்டிக்கு வந்து இன்னுமே நீங்க அதுக்கு ப்ரியாரிட்டி கொடு அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. சேம் ஆப்வியஸா நிறைய சாக்ரிஃபிஷியலா இருக்காங்க ரிஷபம்லையும். லைக் என் ஃபேமிலிக்காக நான் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் அவங்க மைண்ட்ல வந்து நான் இப்படிதான் இருப்பேன், நான் என்ன மாத்திக்க முடியாது அப்படின்னு டிசைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால மாத்திக்கவே முடியாது. இட் இஸ் டிஃபிகல்ட். அந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் சனி உங்ககிட்ட கேட்பாரு. ஸோ அப்ப இந்த 2.5 வருடம் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்க போற அந்த டெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கொடுக்க போற டெஸ்ட் என்னன்னா, டெஸ்ட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப் ஆர் மாடிஃபையிங் யுவர் செல்ஃப் தான் உங்களுக்கு அந்த டெஸ்டே கொடுக்க போறாரு. அப்போ இதனால இந்த 2.5 வருடம் என்னெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சனி 11ஆம் இடம் வராருங்க. ஆல்ரெடி ரிஷபம்க்கு குரு லக்னம்லேயே நிற்கிறாரு, அதாவது ரிஷபத்திலே குரு நிற்கிறாரு, விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங். போன இயர் மிட்ல இருந்தே ரிஷபம்ல குரு நிற்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை அவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ் எனக்கு வந்து பாஸ்ட் ஒரு ஃபியூ போன வருஷம் மிட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவேஷன் பெட்டர் ஆக ஆரம்பிச்சதுன்னு கூட நிறைய ரிஷபம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரு பார்வை உங்க மேல குரு இருக்கிறதுனாலையும், குரு பார்வை மெயினான ஹவுசஸ்ல படுறதுனாலையும் கூட சொல்லலாம். அப்போ ஃபர்தர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 11th ஹவுஸ்னு வரும்போது உங்களோட ஆசை அபிலாஷைகள் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம உங்களோட எல்டர் சிப்ளிங்ஸும் 11th ஹவுஸ் தான். அண்ட் தென் உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களுக்கு வந்து எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க, இவ்வளோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளே இவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே உங்களோட 11th ஹவுஸ். அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு வந்து டார்கெட் போட்டு வச்சிருக்கீங்க, பக்கெட் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு இந்த இடம் போய் பார்க்கணும், எனக்கு இங்க போயிட்டு என்னோட பொண்ணு பையன் அப்ராட்ல இருக்காங்க அவங்களோட போய் இருக்கணும், இந்த மாதிரி இந்த எல்லாமே நீங்க பக்கெட் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த பக்கெட் லிஸ்ட்லாம் என்னன்றதை சனி இப்போ ஓப்பன் அப் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாரு, உங்களுக்கு அதை கொடுக்கவும் செய்வார். இது எல்லாமே 11th ஹவுஸ்ல நடக்குதுங்க. அப்போ எல்டர் சிப்ளிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க ஏதாவது ஒரு டிலே நடக்குது, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க டிலே ஆகுதுன்னா அந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதும் நடத்தி வைப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியற மாதிரி, ஓகே அப்ப எனக்கு இதுதான் நல்லதா, இவங்க நல்லவங்களா, இவங்க வந்து எனக்காக ஆப்போசிட்டா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் கூட காமிப்பாரு. ரியாலிட்டி தெரிஞ்சு அதன் மூலமா உங்களை உயர்த்துறது தான் சனி பண்ணுவாரு. ஒரு டிலே கொடுத்து அதன் மூலமா உயர்த்துறது சனியும் பண்ணுவாரு. ஓகேங்களா? சரி, இதெல்லாமே வந்து 11th ஹவுஸ்.
அப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சனி பார்க்குறாரு, அதாவது உங்க வீட்டை பார்க்குறாரு. அப்போ சனியோட பார்வை அங்க விழுது அண்ட் குரு இப்போ அங்க ஆல்ரெடி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் டு மே வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் விஷயம், நீங்க உங்க பர்சனலாவே ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது தெரியும். நான் முன்னாடிலாம் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், அதுவும் இது குரு உங்களுக்கு போன இயர் மிட்ல இருந்தே இருக்காருன்னா உங்களுக்கு முன்னாடில இருந்து அது தெரிய ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடிலாம் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், இப்போ நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்றேன், நான் உடம்ப பார்த்துக்கிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கிறேன், புது புது ஹெர்பல் மெடிசின்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்பவுமே யூஷுவலான மெடிசின்ஸ் நான் வேணும்ன்றப்ப சாப்பிடுவேன். ஆனா இப்ப புதுசா வந்து உடம்புக்கு இன்னும் பெட்டர் ஆகிறதுக்காக நான் மெடிசின்ஸ் போடுறேன். அதாவது நோய்க்குன்னு இல்லாம உடம்பு பெட்டர் ஆகிறதுக்கு மெடிசின்ஸ், எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது எல்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. இல்ல இந்த நெக்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்ல நான் அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். இல்ல எனக்கு வந்து உயர்வு கிடைச்சிருக்கு, எனக்கு நான் இருந்த பொசிஷன் வந்து இப்ப கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் மேல வந்த மாதிரி ஃபீல் பண்றேன்றது சொல்றது இருக்கலாம். இந்த விஷயம்லாம் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும், இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு கம்மிங் மந்த்ஸ் வந்து நடக்கிறத பார்க்கலாம். முக்கியமா நீங்க உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது, புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றது, உங்களை புதுசா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, உங்க முடியிலையா இருக்கலாம், இல்ல ஹேர் கட், இல்ல உங்க உங்களே நீங்க வந்து ட்ரெஸ் அப் பண்ணிக்கிறதுலயா இருக்கலாம். எல்லாருமே புது புது விஷயங்கள் வந்து யூ கேன் சி சேஞ்சஸ் உங்களுக்கு மேல வர ஆரம்பிக்கிறது. உங்க கான்சென்ட்ரேஷன் உங்க பர்சனாலிட்டி மேல நிறைய விழுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த சனியோட பார்வை வந்து பட்டுட்டு இருக்கு. பட் மேக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆறாரு. குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு போயிடுவாரு. உங்களுக்கு லக்னத்துல குரு இருக்க மாட்டாரு. அப்போ ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேசினஸ் வர ஆரம்பிக்கிறது. இவ்வளோ நாளா லேசினஸ் இல்லை, இப்போ எனக்கு கொஞ்சம் லேசினஸ் வருதுங்க அப்படின்னு சொல்றதும் இருக்கும். சம்டைம்ஸ் குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம சனியோட பார்வை மட்டும் படுறது. நீங்க உங்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, அதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி, ஜிங்க், இந்த டெஃபிஷியன்சிஸ்லாம் நீங்க இருக்கா, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கான்றது பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி காட்ட ஆரம்பிக்கும், சனி பார்வை பண்ணும்போது உங்க உடம்புல ஏதோ டெஃபிஷியன்டா இருக்குன்னா வெள்ளை முடி வர்றது, இந்த பித்தம்னால வெள்ளை முடி வர்றதா இருக்கலாம், இல்ல சின்ன வயசுல எனக்கு வெள்ளை முடி வர்றதா இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். இல்ல ஸ்கின் இஷ்யூஸ் வர்றது உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். எதுக்கு அதெல்லாம் வருதுன்னா, ஈவன் மைல்டா ஸ்கின் லைன்ஸ் வருது, அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணுன்றதுக்காக வருது, டெஃபிஷியன்சிஸை கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக வருது. இது எல்லாமே வந்து நீங்க ஜூன் மாசத்துல இருந்து இன்னுமே நல்லா பார்க்க ஆரம்பிக்கலாம். முன்னாடியும் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு சனி பார்வை இப்போ மார்ச்ல இருந்தே பட ஆரம்பிக்குது. முன்னாடியே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அப்பத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிப்பீங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் நீங்க இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நல்ல விதமா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த 2.5 வருடம் நீங்க பண்றது ரொம்ப நல்லது. வாக்கிங் போங்க டெய்லி, இது எல்லாமே ரொம்ப நல்லது. அடுத்தது 5ஆம் இடம் மேல சனி பார்வை விழுது. அப்ப 5ஆம் இடம்ல வந்து சனி பார்வை விழுது, உங்களுக்கு ஆல்ரெடி அங்க கேத்து இருக்காரு. அண்ட் மே மந்த் வரைக்கும் அங்க கேத்து இருக்க போறாரு. அப்போ மே மந்த் வரைக்கும் அங்க கேத்து இருக்காருனாலே அங்க வந்து என்னன்னா, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நடுல வந்து சில டிப்ஸ் வருது. நான் சொல்றதே என் பொண்ணு கேட்க மாட்டான், என் பையன் கேட்க மாட்டான் அப்படின்ற அந்த விஷயங்கள் வருது. மே மந்த்துக்கு மேல அதெல்லாம் கரெக்ட் ஆகுங்க. மே மந்த்துக்கு மேல ஒரு ஸ்மூத்தான சிச்சுவேஷன்ஸ் வரும். நீங்க அது வரைக்கும் வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வேண்டாம், ரொம்ப இது ஃபோர்ஸ் பண்றது யாரையும் வேண்டாம், அவங்க போக்குல அவங்க இருக்கட்டும், விடுங்க. அண்ட் ஈவன் அவங்க லைஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டைம் இருக்கு அப்படின்னா அவங்க லைஃப்பும் வந்து ஜூனுக்கு மேல அவங்க சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5th ஹவுஸ் வந்து படிப்புக்குன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு இவ்வளோ நாள் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்றேன், எனக்கு எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஜூன்ல இருந்து இன்னும் பெட்டர் ஆகும். சனி உங்களை நிறைய எஃபர்ட் போட வைப்பாரு, படிக்க வைப்பாரு. புதுசா இவ்வளோ நாள் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வேலைக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்ல நான் எக்ஸாம் எழுதி ஜாபுக்கு ட்ரை பண்ணணும் நான் நினைக்கவே இல்லை, இல்ல நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அதுக்கு எழுதணும் படிக்கணும்ன்றதை நினைக்கவே இல்லை, இப்ப திடீர்னு எனக்கு அது தோணுது அப்படின்னு கூட பண்ணி வைப்பாரு சனி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எப்பவுமே யோசிக்க வேண்டாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது வெயிட் டில் ஜூனுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஈவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எங்களோட ஓன் குரூப்ஸில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ப்ரெடிக்ஷன்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில். நீங்கள் வேணும்னா கூட ஜாயின் பண்ணுங்க, பட் நாட் எவ்ரி டைம். பிகாஸ் அது ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டே வெரிஃபை பண்ணி நாங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம்னா அது வெரிஃபை பண்ணி அது ஒரு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்து தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரிஷபம் நீங்கள் வந்து ஜூனுக்கு மேலே யூ கேன் எக்ஸ்ப்ளோர் யுவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித் ஷார்ட். சடனாக இருக்கிற மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி ஸ்டாக்ஸில் பண்ணுறது வேண்டாம். அண்ட் தென் 8th ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை விழுது. அப்போ 8ஆம் இடம்னு வரும்போது பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன், அதை என்னால இவ்வளவு நாளா நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், போவே முடியலன்னா நீங்க ஒரு இடம் உங்க இடத்துல இருந்து அந்த இன்னொரு இடம் மாறி போயிட்டு வர்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது வந்து 8,000 வரும்போது அந்த பர்சனே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு இடம். இல்ல எனக்கு வந்து இவ்வளவு நாள் நான் ஒரு மாதிரியா இருந்தேன், ஆனா இப்ப வந்து நான் நிறைய இதுல மாத்திட்டேன், என் பிராக்டிசஸ் மாத்திட்டேன், சாப்பாடு ஹேபிட் மாத்திட்டேன், இல்ல என்னையே மாத்திட்டேன்னு சொல்ற அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கலாம். இல்ல 8ஆம் இடம்னு வரும்போது இவ்வளவு நாளா நான் பெருசா பூஜை எல்லாம் பண்ண மாட்டேங்க, திடீர்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன்றது இந்த 2.5 வருடம் நடக்கலாம். இது எல்லாமே 8ஆம் இடம். அண்ட் 8ஆம் இடம்னு வரும்போது நீங்க உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்க இந்த 2.5 வருடம் பார்த்துக்கணும். இந்த 2.5 வருடம் அதை நீங்க சரி பண்ண பார்க்கணும் அப்படின்றதும் அடுத்த அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த 8ஆம் இடம்னு அகைன் வரும்போது இன்னொன்னு என்னன்னா, அக்கல்ட் சயின்சஸ். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் கத்துக்கணும், பார்க்க கத்துக்கணும், ஆஸ்ட்ராலஜி கத்துக்கணும், இல்ல இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி இதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த 8ஆம் இடம் மேல சனி பார்வை படும்போது தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். ஏன்னா உங்களுக்கு குருவுமே வந்து 8ஆம் இடத்துக்கு மேல பார்வை பட வைப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அக்கல்ட் சயின்சஸ் இட் கேன் பி எனிதிங், கிரீக்கி கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும், எது கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் திஸ் இஸ் அ குட் டைம் ஃபார் யூ டு லேர்ன். ஸோ இப்போ இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ்ல வருது. அப்போ எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம இப்போ பார்ப்போம். இவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வரப்போகுது டெஸ்ட் ஆஃப் டிசையர்ஸ் ஒரு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். அவங்கள எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஃபிளெக்சிபிளா மாத்திக்கிறாங்க. ரிஜிடா இருக்கவங்க தான் ரிஷபராசி. ரிஷபம்னு பார்த்தீங்கன்னாலே மாடு சிம்பிள் இல்லையா, மாடு ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அது வந்து ஒரு விஷயம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதை மாத்தி இன்னொரு விஷயம் பண்ண வைக்கிறதுன்றது கஷ்டம். அந்த டெஸ்ட் தான் இதுல கொடுப்பாரு. முக்கியமா எதுக்கு ரிலேட்டடா, அவங்களோட டிசையர்ஸ், அவங்க ஆசைப்படுற விஷயத்துக்கு ரிலேட்டடா கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வரும். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பீங்களா, எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது அப்படியே வராம கொஞ்சம் மாறிதான் வரும், அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற அந்த டெஸ்ட்டை வந்து அந்த பேட்டர்ன் வந்து இந்த டைம்ல சனி உங்ககிட்ட செக் பண்ணுவாரு. அப்போ உங்களுக்கு வந்து இன்னொன்னு என்ன வரும்னா, அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் டெம்டேஷன்ஸும் வரும். அதாவது உங்களை டெம்ப் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டே இருக்கும், ஆனா அது உங்களுக்கு நல்லதா இல்லையா அதுவும் நீங்க பாத்துக்கணும். ஸோ அந்த டெம்டேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். எப்பவுமே நமக்கு நல்ல டைம் வரும்போது அந்த நல்ல டைம்ல வந்து நம்ம உயர்வுக்காக, நம்ம பாசிட்டிவ் விஷயத்துக்காக போராடணும். அந்த டைம்ல நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா இப்போ எக்ஸ்ட்ரீமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் சாப்பிட்றதுல கூட எக்ஸ்ட்ரீம் சுகர் சாப்பிட்றது கூட நமக்கு நல்லது இல்லையா. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிசம் போகாம எது நல்லதோ அதை மட்டும் நம்ம நல்ல டைம்ல பண்ணோம்னா தென் இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ். அண்ட் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கோ ஒன் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, எல்லா விஷயமும் உங்களுக்கு வருதுனால எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் நான் ஒரே நேரத்துல போட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு விஷயமா பொறுமையா பண்றது ரொம்ப நல்லது இந்த டைம்ல. நட்சத்திரங்கள்னு வரும்போது ரிஷபராசில வர நட்சத்திரங்கள் வரும்போது அவங்க இதெல்லாம் பார்த்துக்கணும்னா, கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் நட்சத்திரம், ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் அதிகமா இருக்க நட்சத்திரம். ஸோ இவங்க ஃபோக்கஸ்ல இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா அவங்க வேலை விஷயத்துலாம் பாசிட்டிவான ஒரு அவுட்கம்ஸ் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப நல்ல டைம். கிருத்திகா நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன பார்த்துக்கணும்னா, அவங்க எல்லா நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு நல்ல கர்மாக்கள் வேணும் இல்லையா. ஸோ சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கவங்க கிட்ட வந்து அவங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். கூட இருக்கவங்க கிட்ட கிருத்திகா நட்சத்திரம் ஃபிளெக்சிபிலிட்டி டெவலப் பண்ணிக்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லதா நடக்கும். பிகாஸ் they have all positive traits. focus இருக்கு, ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி கூட இருக்கவங்க கிட்ட முக்கியமா கிருத்திகா should enhance. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிஷபம் ரோஹிணி. ஸோ ரோஹிணி நட்சத்திரம்னு வரும்போது இது வந்து அவங்க கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கிரியேட்டிவிட்டி மூலமா அவங்களோட டிசையர்ஸ் ரீச் பண்றது, அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த பொசிஷன் ரீச் பண்றது அவங்க கிரியேட்டிவிட்டி மூலமா ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல டைம். அண்ட் மிருகசிரிஷம்னு வரும்போது அவங்க தே ஹாவ் டு பி கேர்ஃபுல் வித், ஏன்னா மிருகசிரிஷம் ஏதாவது ஆசைப்படுறதுலாம் நடக்குதுல ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பறந்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு விஷயம், அந்த எக்ஸ்ட்ரீமா பறக்கும் போது செலவுகள் நிறைய பண்ணிடுறது, தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ்குள்ள மாட்டிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபினான்சஸ் பேஸ்ட் விஷயங்கள், இது எல்லாமே வந்து மிருகசிரிஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ரெமெடிஸ்னு வரும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வராரு, அங்க கூட்டமா கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே அங்க 11ஆம் இடம்னு வரும்போது மீனம்ல நீங்க சுக்கிரன் வச்சீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் ரெமெடி ஃபார் யூ இல்லையா. அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீங்க கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், அங்க சில்வர் நீங்க கொண்டு வரணும், ஏன்னா சில்வர் ரெப்ரசன்ட் சுக்கிரன். அப்போ 11ஆம் இடம்னு வரும்போது
உங்களுக்கு உங்களோட எல்டர் சிப்ளிங்ஸ் இருக்காங்க. ஸோ உங்க எல்டர் சிப்ளிங்ஸ் இல்லை நீங்க யாரை வந்து ஒரு அண்ணா மாதிரி ஒரு அக்கா மாதிரி பாக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சில்வர் ஐட்டம் ப்ரெசென்ட் பண்ணலாங்க. இல்லை உங்களோட எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து நீங்க அவங்களுக்கு சில்வர்ல ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்டா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா சில்வர் ஒரு சில்வர் கலர்ல இருக்கிற ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம நீங்க இது வந்து 11ஆம் இடம் டிசையருக்கான இடம்னு வரும்போது நீங்க ஒரு புக்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. உங்க டிசையர் புக்குன்னு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் புக்குன்னு கூட அதை வச்சுக்கலாம். அந்த புக்கு கவர் வந்து சில்வர் கலர்ல வந்து அந்த புக்கோட கவர் வந்து நீங்க போட்டுட்டு கவர் பண்ணிட்டு சில்வர் கலர்ல கவர் பண்ணிட்டு அது பார்க்கவே சில்வர் கலர் புக் மாதிரி இருக்கணும். அந்த புக்ல ரிஷப ராசி ரிஷப லக்னம் நீங்க இதை லைஃப் ஃபுல்லா பண்ணலாம். அந்த புக்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கான என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்க டிசையர்ஸ் அந்த புக்ல நீங்க எழுத ஆரம்பிங்க. போட்டோவா வைங்க, எழுதுங்க. ஒவ்வொன்றும் வந்து எனக்கு இதுக்கப்புறம் இது வேணும், இதுக்கப்புறம் இது வேணும், இதெல்லாம் என்னோட பக்கெட் லிஸ்ட். இந்த பொசிஷன் நான் வரணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே நீங்க அதுல எழுதுங்க. ஸோ இதுல நீங்க எழுத எழுத இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இஸ் வெரி ஹை. பிகாஸ் நீங்க உங்க 11ஆம் இடம் மாதிரியே இந்த புக்ல டிசையர்ஸ் எழுதுறீங்க. அங்க நீங்க சுக்கிரனையும் கொண்டு வரீங்க. அந்த எல்லாம் நீங்க அடையறதுக்கான ரிசோர்சஸ் கொண்டு வர்றது சீக்கிரம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது இந்த சில்வர் புக்ல எழுதுறது மூலமா நடக்கும். ஸோ டூ தட் வித்வுட் ஃபெயில். ஓகேங்களா? இதெல்லாம் தாண்டி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துல வந்து சனி பார்வை விழுது இல்லையா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் டைம் டு லேர்ன் மெடிடேஷன் கூட. அக்கல் சயின்சஸ் மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் கற்றுக்கிறது, முக்கியமாக எனர்ஜி மெடிடேஷன்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல டைம். உங்களுக்கு வேணும்னா எங்களோட எனர்ஜி மெடிடேஷன் டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் போய் கீழே இருக்க லிங்க்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டைம்ல நீங்க பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் டைமை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஏதாவது சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் வந்தா கூட அது உங்களுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணி இன்ட்யூஷன் மூலமா உங்களை தெரிஞ்சுக்க வைக்கும். ஜென்ரலி அப்படி என்னால இந்த மெடிடேஷன் எடுக்க முடியலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஜென்ரலா வீட்டுல உட்காந்து விளக்கேத்தி சாமி முன்னாடி மெடிடேட் பண்றத டெய்லி பண்ணுங்க. அட்லீஸ்ட் 20 minutes டெய்லி நீங்க இதை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரிஷபம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ராசிக்கற்கள் வேணும்னா டூ சப்ஸ்கிரைப். அண்ட் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் தம். அண்ட் எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் எங்களுக்கு இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களோட நன்றிகள். தேங்க்யூ.